அம்மா, வீடு முழுக்க உனக்கு காணான்னு தேடிட்டு இருக்கோம். நீ இங்க என்ன பண்ற? நான் இங்க தானம்மா இருக்கேன். ஏன் தேடிக்கிட்டு இருக்கீங்க? இங்க என்ன பண்ற? அப்படியே சும்மா காத்து வாங்கலான்னு. காத்து வாங்க. ஆமாமா. அவ எங்க? அவளா? யாருமா? ஓ, ரோகி ராகி ரூபிய கேக்குறீங்களா? உனக்கு அவன்னு சொன்னாலே இந்த 3 பேர் மட்டும் தான் ஞாபகம் வருது இல்ல? ஆமா, வேற யார் இருக்கா? பெங்களூர்காரி எங்க? ஓ, நர்மதாவா? நர்மதா பாட்டி ரூம்ல இருப்பா. அங்க இல்ல, பாத்துட்டேன். அப்படின்னா கீழே எங்கேயாவது இருப்பாமா? வீடு முழுக்க தேடியாச்சு கதிர், அவளை எங்கேயும் காணும். அவளை எங்கேயும் காணும்னா என்கிட்ட எதுக்கு கேக்குறீங்க? அப்ப உனக்கு தெரியாது இல்ல? தெரியாதுமா. சரி, நான் பாத்துக்கிறேன். ஆமாமா, இவ்வளவு நேரம் நான் இங்க தானே இருக்கேன். அப்ப எனக்கு தெரியாது அங்க யார் இருக்காங்கன்னு. அதான் உனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டியே, நான் பாத்துக்கிறேன். நீ போ. ஐயோ அம்மா, அவன் எங்கேயாவது கீழே தான் இருப்பா. வாங்க நம்ம போய் தேடுவோம். வாங்க அம்மா. அம்மா, ஐயோ மாட்டிக்க போறோம். எங்க அவ? இல்லங்கிற அப்புறம் நீங்க நான் சொல்ல சொல்ல கேட்காம வந்துகிட்டே இருக்கீங்க. இல்லம்மா, யாருமே இல்ல பாருங்க. மாட்டிக்க போறோம். காணுமே, எங்க போனா? நர்மதா கூண்டுல இல்லையே, அங்கதானே இருந்தா. அதுக்குள்ள எங்க போனா இவ? மா, என்னம்மா? எங்க அவளை காணோம்? மா, வரலங்கிற அப்புறம் எங்க அவளை காணும்னா என்னமா அர்த்தம்? அவ இல்லங்கறல்ல. மா, இப்படி நீங்க கேக்குறது எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குமா? அவ என்கிட்ட கிடைக்கட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. எங்க போனா இவ? ஏய், ஏய், வெளியில வா. அம்மா போயிட்டாங்க, வா. அப்பா, ஏய், எப்ப அங்கிருந்து இங்க வந்த? ஓ, நீங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தீங்கல்ல, அந்த கேப்ல தான் எப்படியும் அங்க வருவாங்கன்னு எனக்கு டவுட் இருந்துச்சு. அதனால தான் அங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். அப்பா, நல்ல வேலை பண்ணீங்க குருவே. இல்லனா அம்மா கிட்ட மாட்டி இருப்போம். சரி, அதெல்லாம் விடுங்க, நான் இப்ப கீழே போறேன். குருவே, நீங்க இப்போதைக்கு கீழே எல்லாம் போக முடியாது. ஏன்? நிச்சயமா என் அம்மாவும் அந்த குட்டிச்சாத்தானுங்களும் அங்கதான் இருப்பாங்க. ஐயோ, அப்ப நான் எப்படி போறது? இப்ப நீங்க ஒளிஞ்சுகிட்டு இருந்தீங்கல்ல, அதுக்கு பக்கத்துல ஒரு பைப் போகுது பாத்தீங்களா? அத நீங்க புடிச்சு கீழே இறங்கி போகணும். வேற வழி இல்ல. பைப்ப புடிச்சு கீழே போணுமா? நீங்க அப்படி போனீங்கன்னா தான் குரு மட்டும் இல்ல, சிஷ்யனும் தப்பிக்க முடியும். திரும்ப அத்தை வந்துருவாங்களோ? எல்லாம் நீங்க பண்ணது. சரி, பரவாயில்ல, இன்னொரு நாள் திட்டிக்கோங்க. இப்ப கிளம்புங்க. பாத்து பத்திரம்.
இல்ல இல்ல நான் பைப்ப பத்திரம்னு சொன்னேன். ம்